மிகவும் குறுகிய நேரத்தில் சில முக்கிய கருத்துக்களையும் எதிரிகள் குறிப்பாக பாஜகவும் ஒன்றிய அரசு அமைச்சர்களும் முன்வைக்கும் புரளிகளை உடைக்கும் வகையில் சில தகவல்களை மட்டும் நான் கூற விரும்புகிறேன். முதலில் மும்மொழி கொள்கை என்றது புதிதாக இந்த ஆண்டிலேயோ இந்த ஆட்சியினாலேயோ இந்த 2020 முதல் முறையாக முயற்சி எடுக்கப்படவில்லை. தேசிய கல்விக் கொள்கை என்றது 1968 ஆண்டில் முதல் முறை பாராளுமன்றத்தில் சட்ட மசோதாவாக கொண்டாடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் கால ஆட்சி, அன்றைக்கு பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள். அதற்கு பிறகு 1986 இரண்டாவது முறை ஒரு தேசிய கல்விக் கொள்கை என்றது மசோதாவாக கொண்டாடப்பட்டு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அன்றைக்கு இருந்த பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவர். அதற்கு பிறகு 1992 அந்த மசோதாவை திருத்த மசோதாவாக திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டாந்தார்கள். எனவே அந்த 3 மசோதாவுக்கு பிறகு இது வெறும் ஒரு கொள்கையாக இந்த 2020 கல்விக் கொள்கை, தேசிய கல்விக் கொள்கை சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ எங்கேயும் நிறைவேற்றப்படாத ஒரு விருப்ப கொள்கை. இந்த கொள்கையை இன்றைக்கு பாஜக அரசாங்கம் சட்டத்துக்கு விரோதமாக, சட்டமைப்புக்கு விரோதமாக இதை நீங்கள் அமல்படுத்தினால்தான் உங்களுக்கு வரவேண்டிய நிதியை கொடுப்போம் என்று சர்வாதிகாரத்தனத்துடனும் ஒரு ரவுடித்தனத்துடனும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் படித்தவர்களுக்கு வரலாறு தெரியறது மிகவும் முக்கியம். 1968 கூறியிருக்கிறார்கள் மும்மொழி கொள்கை நம்மளுக்கு தேவை. அதில் என்ன கூறுகிறார்கள்? ஹிந்தி பேசாத மாநிலங்களில் 3வது மொழி ஹிந்தியாக இருக்க வேண்டும். ஹிந்தி பேசும் மாநிலங்களில் 3வது மொழி எது வேணாலும் இருக்கலாமே தவிர நாங்கள் சிபார் செய்கிறது ஒரு தென் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூறுகிறார்கள். ஆனால் 1968 பிறகு எங்கெல்லாம் இது செயல்படுத்தப்பட்டது? வெற்றிகரமாக எந்த இடத்திலும் செயல்படுத்தப்படவில்லை. எனவே 1986 திருப்பி மசோதாவை பாராளுமன்றத்துக்கு கொண்டாடும்போது ஒப்புக்கொள்கிறார்கள், இந்த மும்மொழி கொள்கையை எங்கேயுமே சரியாக அமல்படுத்த முடியவில்லை, யாருக்கும் நிதி பத்தவில்லை, யாருக்கும் ஆசிரியர் பத்தவில்லை, குறிப்பாக வட மாநிலங்களில் தென் மொழிகள் தெரிந்த ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை, தென் மாநிலங்களில் அந்த அளவுக்கு ஹிந்தி தெரிந்த ஆசிரியர் கிடைக்கவில்லை, எனவே மும்மொழி கொள்கை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னு ஏற்றுக்கொண்டு சொல்கிறாங்க. இன்னும் இதை நாம் அமல்படுத்தலாம் என்று ஒரு சிபார்சாக வைக்கிறோம், ஒரு விருப்பமாக வைக்கிறோம். ஆனால் ஒப்புக்கொள்கிறோம், மாநிலங்கள் தான் இந்த இறுதி முடிவை ஏற்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் இதுக்கு நிதி ஒதுக்கணும், அவங்க தான் இதுக்கு ஆசிரியர்களை கண்டுபிடிக்கணும், அவங்க தான் அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்து தேர்வை நடத்தி அவங்க ஆக்சுவலாக கற்றுக் கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்து நிறுத்தி வைக்கணும். அப்போ 1968 வச்ச கொள்கை தோல்வி என்றது 20 ஆண்டுகளுக்குள் தெரிய வந்துருச்சு. இப்போ நான் கேட்குறேன், 92 இன்னைய வரைக்கும் எத்தனை மாநிலங்கள் வெற்றிகரமாக மும்மொழி கொள்கையை செயல்படுத்தி இருக்கிறார்கள்? ஆன்சர் 0. குறிப்பாக வட மாநிலங்கள், இன்றைக்கு நம்ம ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள் என்று கருதும் மாநிலங்கள் எத்தனை பேர் ஒரு மொழி கொள்கையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்றால் அதுலேயும் ரொம்ப தேடி தேடி காண வேண்டியிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 60% மாணவர்கள் ஹிந்தியிலேயே தேர்வை தாண்ட முடியாத அளவில் இருக்கிறார்கள். இங்கிலீஷெல்லாம் இன்னும் கனவு கூட வரலை. அப்போது அவங்க ஆள்ற இடங்களில் ஒரு மொழி கொள்கையை சரியாக நிறைவேற்ற முடியாதவர்கள் நம்மளிடம் கூறுகிறார்கள், நீங்கள் 2 மொழி கற்றுக் கொடுத்தா பத்தாது, 3வது மொழியும் நீங்கள் கற்றுக் கொடுத்தே ஆகணும், இல்லை என்றால் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒதுக்கின நிதி வந்து சேராது என்று தெருவில் ரவுடி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், யாருக்காவது அறிவு இருந்தால் நாங்கள் வெற்றிகரமாக ஓரளவுக்கு, ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், இங்கேயும் பலர் தேர்வை தாண்ட மாட்டேன்றாங்க, அதை சிறப்பிக்கணும்னு நம்ம எத்தனையோ முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம்.
குறிப்பாக கோவிடுக்கு அப்புறம் இல்லம் தேடி கல்வின்ற ஒரு முயற்சியை வேறு எந்த மாநிலமும் எடுக்காத முயற்சியை எடுத்து நம் மாணவர்களுக்கு நம் குழந்தைங்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இருக்கிற இருமொழி கொள்கையிலேயே இன்னும் சிறப்பிக்கணும் என்ற முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கும்போது யாரோ ஒரு மொழி கொள்கை கூட சரியாக அமல்படுத்த முடியாதவர்கள் வந்து இல்லை இதை விட்டுட்டு நீங்கள் 3க்கு போகணுங்கன்னா யார் இதை ஏற்றுக்குவா? சிந்தனை உள்ளவர் யோசிப்பாங்களே, ஏன் உங்களுக்கு தான் எதுவுமே பண்ண முடியலையே, நீங்கள் வந்து ஏன் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற பார்க்குங்க? அதான் முதலமைச்சர் தெளிவாக கேட்டிருக்கிறார். எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து முனைவர் பட்டம் படிக்கிறவங்கள்ட்ட வந்து இப்படி தான் கல்வி கற்றுக்கணும்னு சொன்னால் யாராவது கேட்டுக்குவாங்களா? இந்த சூழ்நிலையில் நான் அடிப்படை கேள்வி கேட்க விரும்புவது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல 10,000 பள்ளிகளில் பல லட்சம் மாணவர்கள் பயிற்சி கல்வி பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கூடுதல் மொழியை நம்ம கட்டாயப்படுத்தி கற்றுக் கொடுக்கணும் என்றால் எத்தனை 1000 புதிய ஆசிரியர்கள் நம்மளுக்கு தேவை? எத்தனை 10,000 மணி நேரங்கள் இல்லை லட்சம் மணி நேரங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த மொழியை முதல்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தேவைப்படும்? எத்தனை 1000 கோடி ரூபாய் கூடுதல் இதற்கு தேவைப்படும்? எத்தனை கூடுதல் கட்டடங்கள் இல்லை பள்ளி அறைகள் தேவைப்படும்? இதெல்லாம் யார் செலவு பண்ணுவா? கொள்கைன்னு நீங்கள் எழுதி கொடுக்குறீங்க, செயல்படுத்த வேண்டியது நாங்கள். இது 1986லையும் 92க்கும் ஒன்றிய அரசுக்கு இருந்த அறிவு இன்றைக்கி ஏன் காணாமல் போச்சு? அமல்படுத்துகிறவங்களுக்கு தானே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. இன்றைக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை. 3 மொழி கொள்கையெல்லாம் போய் ஸ்கூலில் பண்ணோன்னா இடமே இல்லை. இந்த பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அதற்கு மேல் ஒன்று சொல்கிறேன். ஒரு பள்ளி திட்டத்தை உருவாக்கும் போது, கல்வி திட்டத்தை உருவாக்கும் போது சமூக நீதிக்கு ஏற்ப எல்லா குழந்தைகளுக்கும், அதாவது ஏழை எளிய குடும்பத்துலேருந்து வந்தாலும் சரி, கொஞ்சம் முன்னேறிய குடும்பத்துலேருந்து வந்தாலும் சரி, நகர்ப்புறத்துலேருந்து வந்தாலும் சரி, கிராமப்புறத்துலேருந்து வந்தாலும் சரி, மலைப்பகுதியிலேருந்து வந்தாலும் சரி, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கல்வி திட்டம் கற்றுக் கொடுத்தால்தான் அது அரசோடைய கடமையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் சமூக நீதிக்கு ஏற்ப செயல்படுற சரியான முறை. அதற்கு மேல் யாருக்கெல்லாம் வேணுமோ, யாரெல்லாம் தனி டியூஷன் எடுக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய கடமை அனைவருக்கும் ஒரே கல்வியை கொடுக்க வேண்டியது. அதை நாம் சிறப்பாக செய்திருக்கிறோம். எத்தனையோ பேர் கூறியிருக்கிறாங்க, வேறு எந்த மாநிலத்தை விட தமிழ்நாடு தான் சிறப்பான விளைவுகள் கிடைத்திருக்கு எந்த அளவுகோல் எடுத்தாலும். இதை மாற்றுவதற்கு சாத்தியமே இல்லை. இந்த வாதமெல்லாம் அவங்களால எதிர்க்க முடியாதனால் புரளி ஒன்றொன்னா கிளப்புறாங்க. முதல் புரளி, அமைச்சர் பசங்க எங்கே படிக்கிறாங்க, அமைச்சர் பேரங்க எங்கே படிக்கிறாங்க, எங்க 34 பேரோட பசங்க எங்கே படிக்கிறாங்கன்றது முக்கியமில்லை. 8 கோடி மக்களுக்கு என்ன கல்வி திட்டம் என்றது தான் முக்கியம். எந்த வாதத்திலையும் தனிநபருக்காக திசை திருப்பும் போது இது மிகவும் தோல்வி அடையக்கூடிய வாதத்தை தான் திசை திருப்புறாங்கன்னு நம்ம எண்ணணும். ஆனாலும் நான் ஒரு உண்மையை இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு கட்சி தலைவர் இன்றைக்கி ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார், அமைச்சர் பிடிஆரோடைய பசங்க எத்தனை மொழி படித்தார்கள் என்று சொல்லட்டும். நான் தெளிவாக விளக்கம் இன்றைக்கு சொல்கிறேன். எனக்கு இருக்கிறது 2 புதல்வர்கள். என் அப்பா பேருக்கு 2 பேருக்கும் அவங்க 2 பேர் பிரித்து வச்சுருக்கேன். ஒருத்தர் பேர் பழனி, ஒருத்தர் பேர் வேல். என் 2 பசங்களும் எல்கேஜிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் இரட்டை மொழி கொள்கையில் தான் படித்தார்கள். யாருக்கெல்லாம் விளக்கம் தேவையோ எடுத்துக்கட்டும். அடுத்து நான் கூறுகிறேன், அவங்க சொல்கிறாங்க 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்கள மாத்திரம் ஏன் 2 மொழி தான். 56 லட்சம் பேர் 58 லட்சம் பேர் தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஏன் 3? அப்படியே கிடையாது. போர்டை, அதாவது கல்வி திட்டத்தை பொறுத்து இருக்குது. 52 லட்சம் பேர் வேணால் தமிழ்நாடு பள்ளிகளில் படிக்கலாமே தவிர நிறைய தனியார் பள்ளிகளும் சட்டம், அதாவது தமிழ்நாடு கல்வி திட்டத்தின் ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்கள். அவங்களுக்கு எல்லாமும் 2 மொழி தான், அதுதான் எல்லாத்துக்கும் சமம். அதுக்கு மேல் சொல்கிறேன், சிபிஎஸ்சியில் வேணால் 3 மொழி கொள்கையை வச்சுருக்காங்க, அதை அமல்படுத்துறதுல தமிழ் வாத்தியாரே வைக்கல, அது வேறு. ஆனால் என் பசங்க படித்த மாதிரி இன்டர்நேஷ்னல் போர்டிலெல்லாம் 2 மொழி கொள்கை தான் அதுலேயும்.
அது ஐபி போர்டாக இருக்கட்டும், ஏபி போர்டாக இருக்கட்டும், இல்லை ஐஜிசிஎஸ்சி என்ற கேம்பிரிட்ஜ் போர்டாக இருக்கட்டும், இதில் எல்லாத்திலும் 2 மொழி தான். அதனால் இந்த புரளியெல்லாம் ஏதோ பணக்காரங்க மட்டும் 3 மொழியை நாங்கள் திணிக்கிறோம், ஆனால் ஏழைக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றதுலாம் ரொம்ப தவறு. நம்ம எல்லாத்துக்கும் 2 மொழி தான் தேவை என்றதை நம்ம முன்வைக்கிறோம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் அதற்கு மேல் படிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. நான் பல இடங்களில் கூறியிருக்கிறேன். ஹிந்தியை ப்ரொமோஷன் செய்யும், ஹிந்தியை முன்னெடுக்கும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா என்ற அமைப்பு சென்னையில் தலைமை அலுவலகத்தை வைத்து, அதற்கு மேல் திருச்சியில் ஒரு அலுவலகத்தை வைத்து, எங்கெங்கெல்லாம் எப்பெல்லாம் முடியுமோ ஒன்றிய அரசாங்கத்துடைய நிதியை வைத்து ஹிந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் என்றைக்கும் தடை செய்யவில்லை, என்றைக்கும் ஏன்னு கேட்கவில்லை. யாரெல்லாம் விரும்புனீங்களோ போய் கற்றுக்குங்க, கட்டாயப்படுத்த மாட்டோம். எங்களுக்கு இருக்கிற கல்வியை கெடுக்கிற அளவுக்கு 3வது மொழியை அறிமுகம் செய்ய மாட்டவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, நீங்கள் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் நாங்கள் பணிந்து போகிறவர்கள் இல்லை. என்றைக்கும் 2 மொழி தான் எங்களுக்கு, இரட்டை மொழிக் கொள்கை தான் எங்களுக்கு. இந்த தலைப்பில் எத்தனையோ வாதங்களில், எத்தனையோ விவாதங்களில் நான் பங்கேற்ற பிறகு இதை தெளிவாக நான் கூற விரும்புகிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்தில் 3 மொழிக் கொள்கையை சிறப்பாக செயல்படுத்தி அமல்படுத்தி அதனால் குழந்தைகள் அனைவரும், சிலர் இல்லை அனைத்து, சராசரி பாசிங் மார்க்கோ கிரேடோ இல்லை வேலை வாய்ப்போ சிறப்பாக முன்னேறி இருக்கு என்று எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்தார்கள் என்றால் அன்றைக்கு இந்த விவாதத்தை திருப்பி நாங்கள் துவக்க தயாராக இருக்கோமே தவிர, அது வரைக்கும் திருப்பி பழைய கருத்தை சொல்லி எத்தனை வாதத்தை தாண்டியும் திருப்பி புரளையை எழுப்பி இந்த விவாதத்தை நீடிக்க விரும்பினார்கள் என்றால் எங்களுக்கு எந்த வகையிலும் இதுக்கு விருப்பமும் இல்லை, நேரமும் இல்லை. நாங்கள் நல்லா பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு எட்டாது, எங்களை கை விட்டுருங்க, நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் பண்ணுறது பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான் இந்த தலைப்போடு முடிச்சிருவோம். 2வது மறுவரையறை. மறுவரையறையை நம்ம ஆய்வு செய்யும்போது இந்திய நாட்டுடைய 2 தனித்துவத்தை நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நாடு சுதந்திர நாடாக முதல் 1947 சுதந்திரம் பெற்று 1950 சட்டமைப்பை அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு ரிப்பப்ளிக், குடியரசாக மாறின போது முதல் ஒரு கவலை, ஒரு அச்சம் என்னவென்றால், இதுவரைக்கும் இங்கே இந்த ஒரு நாடு என்றது இருந்த வரலாறே கிடையாது. வெவ்வேறு மன்னர்கள், வெவ்வேறு சிறு குறு மன்னர்கள், வெவ்வேறு பெரிய தலைவர்கள், அசோக சக்கரவர்த்தி, இங்கே பாண்டிய நாடு, அங்கங்கே இருந்த ஒரு இடத்தை ஒரே ஜனநாயக நாட்டாக எத்தனையோ மொழிகள், எத்தனையோ கலாச்சாரங்கள் உள்ள இடத்தில் ஒரே நாட்டாக அமைப்பும்போது ஒன்றிய அரசுக்கு நிறைய சக்தியும் நிறைய எல்லா சட்ட உருவாக்குற ஒரு தன்மையும் எல்லா வகையிலும் அதிகாரத்தையும் கொடுத்தால்தான் இந்த நாட்டை கட்டுப்படுத்தி நீடிக்க முடியும் என்ற அச்சத்தில் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவிற்கு ஒன்றிய அரசிடம் மட்டும்தான் பல சக்திகள் இந்த நாட்டில் இருக்கிறது. நான் அமெரிக்காவில் பல ஆண்டுகள் வாழ்ந்தவன். நான் சைனாவில் பணி செய்திருக்கிறேன் வங்கியாளராக. சைனாலும் சரி அமெரிக்காலும் சரி, போலீஸ் கண்ட்ரோல்லேருந்து ஒரு துறை, அதாவது தொழில் ஆரம்பிக்கிற லைசன்ஸ்லேருந்து எல்லாமே மாநகர அளவுலையோ மாநில அளவில் தான் கொடுப்பாங்க. வங்கி லைசன்ஸை கூட மாநில அளவில் மட்டும்தான் கொடுப்பாங்க. வருமான வரியை மாநில அளவில், மாவட்ட அளவில், மாநகர அளவில் வருமான வரி ஈட்டுறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் இந்தியாவில் எல்லா உரிமையும் டெல்லியில் இருக்குது. இத்தகைய நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மிகவும் முக்கியம். ஏன்னா எல்லா அதிகாரமும் எல்லா சக்தியும் அங்கே இருக்குது என்றால் அங்கே நம்மளுடைய எண்ணிக்கையோ நம்மளுடைய சதவிகிதமோ நம்மளுடைய ரேஷியோவோ குறைந்தால் நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய பங்கேற்பு மிகவும் பாதிக்கப்படும் என்ற உண்மை. இது இந்தியாவுடைய முதல் தனிப்பட்ட அம்சம் தெரிய வேண்டியது.
இரண்டாவது, வேறு எல்லா நாடுகளிலும் அதிக வளர்ச்சி இருக்கும் இடங்களில் அதிக மக்கள் தொகை இருக்கும். இப்போ நியூயார்க்லேயோ கலிஃபோர்னியா மாநிலத்திலேயோ அதிக மக்கள் தொகை, அதிக வளர்ச்சி, அதிக பொருளாதாரம். சின்ன மாநிலங்கள் இடம் இல்லை, மக்கள் தொகை சின்ன மாநிலங்கள் நார்த் டக்கோட்டாவோ இல்லை சவுத் டக்கோட்டாவோ போட்டால் 5 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் இருப்பாங்க. பொருளாதாரம் கம்மியாக இருக்கும், இடம் பெருசு, ஆனால் மக்கள் தொகை கம்மி. ஏன்னா அங்கே பொருளாதார நடவடிக்கை இல்லை. எங்கெல்லாம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் தொகை அதிகரிக்கும். அப்படின்னா அங்கெல்லாம் வரி ஜாஸ்தி இருக்கும், அங்கெல்லாம் எல்லா வகையிலும் கட்டமைப்பு ஜாஸ்தி இருக்கும், நிதி புழக்கம் ஜாஸ்தி இருக்கும், பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்கும், எல்லாம் இருக்கும். இதே சைனாவில் அந்த எல்லைகளில் எல்லா எல்லை மாநிலங்களிலும் இருக்கிற நிறைய ஃபேக்ட்ரி, நிறைய உற்பத்தி, அதனால் அங்கே பணி செய்வதற்கு நிறைய மக்கள் தொகை. அதனால் உள் மாநிலங்களில் மக்கள் தொகையும் கம்மி, பொருளாதாரமும் கம்மி. வெளி மாநிலங்களில், அதாவது கடலோர மாநிலங்களில் மக்கள் தொகையும் அதிகம், பொருளாதாரமும் அதிகம். அப்போ அங்கங்கே பொருளாதாரத்துக்கு ஏற்ப நிதி புரளும். ஆனால் இந்தியாவில் மட்டும் என்ன வித்தியாசம்? இங்கே ஏற்கனவே எல்லாரும் கூறினது போல் பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தென் மாநிலங்களில் பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட நாட்டுடைய உற்பத்தியில் 45% இங்கே இருக்குது. ஆனால் மக்கள் தொகை 25% கூட இங்கே இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் ஏழைகள் இருக்கிற இடத்தில்தான் மக்கள் தொகை ஜாஸ்தியாக இருக்கிறது. எனவே என்ன ஆகுது? ஆண்டுக்கு நம்ம செலுத்தும் வரியில் நம்மளுக்கு ஒரு காலத்தில் ₹1 செலுத்தினா 70 பைசா வந்துட்டு இருந்துச்சு. அது குறைஞ்சி 50, 30, இப்போ 25 என்னமோ வருது. இதே ஏழை எளிய மக்கள் நிறைய இருக்கிற உத்தரப்பிரதேஷ்லையோ பீகார்லேயோ ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் ₹1 கொடுத்தாங்கன்னா ₹1 வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ₹1 கொடுத்தாங்கன்னா ₹4 வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏற்கனவே இன்றைக்கு இந்த ஒரு பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கும்போதே நிதியோடைய பங்கு, நிதியோடைய பகிர்வு இவ்வளோ சாய்ந்து இருக்கிறது. பொருளாதாரம் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற கம்மி மாநிலங்களுக்கு இவ்வளோ கம்மி நிதி வருது. பொருளாதாரம் கம்மியாக இருக்கிற மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிற மாநிலங்களுக்கு நிறைய நிதி போகுது. நம்மளுக்கு 40 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது, பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும்போதே இப்படி இருக்குது. நாளைக்கு இது குறைஞ்சா என்ன ஆகும்? எனவே இந்திய சூழ்நிலைக்கு ஏற்கனவே எல்லா அதிகாரமும், எல்லா சக்தியும், எல்லா நிதி ஆதாரமும் ஒன்றிய அரசாங்கத்திடம் கூடுதலாக இருக்குது. எந்த உலக அளவில் ஒப்பிட்டு பார்த்தாலும் அந்த சூழ்நிலையில் இன்னும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் நீங்கள் குறைக்க போகிறீங்கன்னா அச்சம் உருவாகாமல் என்ன உருவாகும்? எனவே இந்த மறுவரையறையை தலைவர் சரியான நேரத்தில், ஏன்னா அடுத்த வருஷம் இது முடிய போகுது, 50 வருஷம் அந்த நிறுத்தி வைத்திருந்தது அடுத்த வருஷத்தோடு முடிய போகிற சூழ்நிலையில் இதை போராடி வெல்லணும் என்று கூறுகிறார். அது நம்மளுடைய அனைவருடைய கடமை. நம்மளுக்கு மட்டும் இல்லை, அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம பசங்களுக்கும் நம்ம பேர பசங்களுக்கும் நம்ம செய்து வைக்க இந்த கடமை. இதை படிப்படியாக முதல் நம்ம மாநிலத்தில் அனைத்து கட்சிகளையும் கூட்டினார் முதலமைச்சர். இன்றைக்கு நம்மளை போல் பாதிக்கக்கூடிய இருக்க மாநிலங்களை கூட்டி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் என்று தெளிவாக திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கையை வலுப்படுத்தும் வகையிலும் நம்ம வரும் தலைமுறைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை அடிப்படையிலும் இந்த போராட்டத்தில் நம் அனைவரும் முழு பங்கு நம்மளுடைய கடமையை செய்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற நம்பிக்கையில் உங்கள் அனைவரோட உழைப்பையும் நான் வேண்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.